ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு செல்வா இன்ஸ்டியூட். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம மத்தியமா கொஷின் பேப்பர் பார்த்துட்ருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு பேப்பர் பார்த்துருக்கோம். இப்போ ரெண்டாவது பேப்பர் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோவில் போகலாம். இதில் அழகர் மதுரை அந்த கொஷின் பேப்பர் பற்றி தான் பார்க்குறோம். ஸோ மத்தியமாவில் செகண்ட் கொஷின் பேப்பர் உங்களுக்கு ரெண்டாவது பேப்பருக்குமே 100 மார்க் தான். அதே 2.5 மணி நேரம் தான் நீங்கள் எழுதணும். இதில் ஃபஸ்ட்டு ரோம் லெட்டர் பாருங்கள். கின்ஹி தோ பிரஷ்னோ கே உத்தர் லிக்கியே. அதாவது கீழே ஒரு 4 கொஷின் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதில் 2 மட்டும் எழுத சொல்கிறாங்க. ஸோ ஒன்றுத்துக்கு 2.5 மார்க்கு. அதில் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். தேவ்தூத் நே கியா கஹா और इब्राहिम ने क्यों क्षमा मांगी. सेकंड वन, अमीर क्यों चिंता में पड़ा. थर्ड वन, चतुर आदमी से लक्ष्मी देवी ने क्या कहा. फोर्थ वन, बाबूजी ने किसके लिए अनशन किया. ஸோ இதில் 2 மட்டும் எதுனா போதும். அதே மாதிரி செகண்ட் ரோம் மட்டும் பாருங்கள். கிசி ஏக் கஹானிக்கா சாராம்ச லிக்கியே. ஸோ மேலே இருக்கக்கூடிய கொஷின் அதுவுமே கஹானிலேருந்து தான் வந்திருக்கு, இதுலேயும் கஹானில் தான் வந்திருக்கு. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது 3த்துலேருந்து ஏதாவது 1த்துக்கு மட்டும் நீங்கள் எழுதினா போதுமானது. இதுக்கு 1த்துக்கு 10 மார்க்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பகீரத் கி தபஸ்யா. செகண்ட் ஒன் மௌன் ஹி மந்த்ர ஹை. தேர்ட் ஒன் சூகே சந்தரே. மோஸ்ட்லி சைட் ரீடிங்லாம் கொடுத்து எழுதுங்க, அப்படி இல்லைனா பேராகிராஃப் மாதிரியும் எழுதுங்க. அடுத்து தேர்ட் ரோம் லெட்டர். கின்ஹி தோ பிரஷ்னோம் கே உத்தர் லிக்கியே. அதாவது கீழே 4 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து ஏதாவது ஒரு 2க்கு எழுதணும். ஸோ லவாகுஷ்லேருந்து கேட்டிருக்காங்க. தஷரத் கே கித்னி ராணியான் தி வே கौन कौन थे. இது ஃபஸ்ட்டு கொஸ்டின். செகண்ட், मंतरा ने कैकेयी से क्या वर मांगने के लिए कहा. थर्ड, महाराज दशरथ क्यों बेहोश हो गए. फोर्थ वन, भरत ने किनका अभिषेक किया और उन्हें किस पर रखा. ஸோ இது நீங்கள் எப்படி எழுதணும், 2.5 மார்க்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லைன்ஸ் ஃபார்ம் பண்ணி எழுதிக்கோங்க. அதுக்கு என்ன ஆன்சரோ அது மட்டும் எதுனா கூட போதுமானது. ஸோ இது தேர்ட் ரோம் லெட்டர். 4 கொடுத்து 2 எழுதணும். ஒவ்வொருத்துக்கு 2.5 மார்க்கு, மொத்தம் 5 மார்க்கு. அடுத்து ஃபோர்த் ரோம் லெட்டர். கிசி எக் பாட் கா சாராம்ச லிக்கியே. கீழே ஒரு 4 கொடுத்துருக்காங்க. ஏதாவது 1 மட்டும் எடுத்து அதுக்கு நீங்கள் சாராம்சம் எழுதணும். ஸோ ஃபஸ்ட் ஒன் விஸ்வாமித்ர கா யங். செகண்ட் ஒன் ராஜ் திலக் கி தயாரி. தேர்ட் ஒன் தரா கா ஷட்யந்திர. ஃபோர்த் ஒன் ராம் கா வன்வாஸ். இதுக்கு எத்தனை மார்க்னா 10 மார்க்கு. ஏதாவது ஒன்று நீங்கள் எழுதினீங்கன்னா போதுமானது. அடுத்து பாருங்கள். ஃபிஃப்த் ரோம் லெட்டர். கின்ஹி சார் கா லிங்க் பதலையே. லிங்க்னா உங்களுக்கு தெரியும். இப்போது ஒரு வேர்டு இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட் வேர்டு. ஆப்போசிட் வேர்டு மீன்ஸ் ஒரு இப்போ அம்மானா அப்பா, தாத்தானா பாட்டி, அந்த மாதிரி சொல்லக்கூடிய இதில் இதை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் இது ஆப்போசிட் கிடையாது, லிங்க் தான். லிங்க் பதலியே. ஜெண்டரை நீங்கள் மாற்றி சொல்வீங்க. ஃபஸ்ட் ஒன் தாதா, செகண்ட் ஒன் பிதா, தேர்ட் ஒன் வர், ஃபோர்த் ஒன் பந்தர், ஃபிஃப்த் ஒன் பெயில், சிக்ஸ்த் ஒன் ஷேர், 7th ஒன் நர், 8th ஒன் தேவர், 9th ஒன் சாத்ர, 10th ஒன் சுனார். ஸோ இதுக்கு 4 தான் கேட்குறாங்க, அது 4 மார்க்கு. அடுத்து 6th ரோம் லெட்டர். சார் கா வச்சன் பதலியே. வச்சன்னா என்னென்னா அதாவது சிங்குலர் ப்ளூரல் மாதிரி. சரியா, சிங்குலர் ப்ளூரல் தான் வந்துட்டு ஏக்வச்சன் பகுவச்சன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ரூபையா, ஃபஸ்ட் ஒன் ரூபையா, செகண்ட் ஒன் மஹினா, தேர்ட் ஒன் குத்தா, ஃபோர்த் ஒன் மோர், ஃபிஃப்த் ஒன் ஃபல், சிக்ஸ்த் ஒன் நதி, 7th ஒன் குஷி, 8th ஒன் ஆக், 9th ஒன் மாலா, 10th ஒன் புடியா. ஸோ இதுக்கும் 4 மார்க்கு தான். கிராமரில் ரொம்ப ஈஸியாக மார்க் வாங்கலாம். ஸோ அதனால் இதெல்லாம் கொஞ்சம் நிறைய படிச்சுட்டு போங்க. 7th ரோம் லெட்டர். கின்ஹி சார் அங்கோங்கோ அக்ஷரோமே லிக்கியே. அதாவது கீழே வந்துட்டு 5 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து ஏதாவது ஒரு 4 மட்டும் எடுத்து எழுதணும். ஒவ்வொன்றுத்துக்கும் 1 மார்க்கு. ஸோ மொத்தம் 4 மார்க்கு. மேலே இருக்கிறது மாதிரி தான் கீழேயுமே. ஸோ நம்பர்ஸில் கொடுக்குறாங்க, நீங்கள் ஹிந்தி நம்பரில் எழுதுவீங்க. ஃபஸ்ட் ஒன் 19, செகண்ட் ஒன் 42, தேர்ட் ஒன் 57, ஃபோர்த் ஒன் 72, ஃபிஃப்த் ஒன் 90. ஸோ அதையும் தாண்டி இதில் நீங்கள் இன்னொன்று பண்ண வேண்டியது 1லேருந்து 100 வரைக்கும் கம்பல்சரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் பிராத்மிக்கு என்ன சிலபஸ் இருக்கோ அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்பர்ஸில் பிராத்மிக்கில் இந்த ஃப்ராக்ஷன்ஸ்லாம் வரும் இல்லையா, அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் படித்தா போதுமானது. 4 மார்க் நீங்கள் ஈஸியாக வாங்கிட முடியும். அடுத்து 8th ரோம் லெட்டர். 8th ரோம் லெட்டர் வந்துட்டு வாட்ச் பதலியே. அதாவது ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் இருக்கியா, அந்த மாதிரி இதை நீங்கள் ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு மோத்தினே ஏ காம் கியா. செகண்ட் ஒன் முஸ்ஸே தடகே உட்டா நை ஜாத்தா. ஸோ இதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் 2 மார்க்கு. ஸோ மொத்தம் 4 மார்க்கு. ரெண்டுமே நீங்கள் கரெக்டாக கிராமர் பேட்டர்ன் தெரிஞ்சு எழுதணும். அடுத்து 9th ரோம் லெட்டர். வாக்கிய ஜோடியே.
ஸோ இது என்னென்னா ரெண்டு வாக்கியம் கொடுத்துருப்பாங்க, அது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்றா எழுதணும். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், குத்தா உட்டா டேஷ், அதாவது குத்தா உட்டான்றது ஒரு சென்டென்ஸ், அடுத்து வோ பாக் கயா, இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்றா எழுதணும். அடுத்து ரெண்டாவது, ஏ அப்துல் ஹே, அப்புறம் ஏ மேரே தோஸ்து ஹே. ஸோ இது ரெண்டுமே எப்படி நீங்கள் வாக்கிய ஜோடினா ரெண்டு வாக்கியத்தையும் சேர்த்து எழுதணும், அதான் வாக்கிய ஜோடின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு 4 மார்க், ஒவ்வொன்றுக்கு 2 மார்க். இந்த கிராமர்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து கின்கி 5 வாக்கியம் கோ சுத்த ரூப் லிக்கிய, கீழே இருக்கிறது எந்த ஒரு ஆப்ஷனும் கிடையாது, மேலே இருக்கிற 2 எக்ஸசைஸ் மாதிரி இதுவுமே 5மே எழுதணும். இப்போ மேரா நாம் கோபால், அதாவது ஒரு சென்டென்ஸில் பிழை இருக்கும், அந்த பிழையை திருத்தி அது சுத்தமாக நீங்கள் எழுதுறது தான் வந்துட்டு இந்த ரோமன் லெட்டர். இது 10th ரோமன் லெட்டர். இதுக்கு ஒவ்வொன்றுக்கு 1 மார்க், மொத்தம் 5 மார்க்கு. ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் நான் சொல்லிட்டேன். செகண்ட் ஒன் மே உஸ்கே கர் கோ கயா, தேர்டு मेरे लिए 2 रुपये दीजिए, फोर्த்து कुछ पानी दीजिए, ஃபிஃப்த்து वो नहीं मर गया. ஸோ இது நார்மலாக இது மிஸ்டேக்ஸை நீங்கள் ஒன்றுத்துக்கும் நீங்கள் கரெக்ட் பண்ணி எழுதணும். அடுத்து பாருங்கள் 11th ரோமன் லெட்டர். இது வந்துட்டு டயலாகு, இது ஒன்றுத்துக்கும் 10 மார்க்கு. 2 கொடுத்து ஏதாவது ஒன்று எழுதணும், அதாவது அல்லது டைப்பில் இருக்குது, யா போட்டால் அல்லது ஆர் அப்படின்ற அர்த்தம். ஸோ இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது 2 கேரக்டர் வச்சு நீங்கள் எழுதுவீங்க. இப்போ ஸோ இங்கே பாருங்கள் 11th ரோமன் லெட்டர் பாருங்கள், अस्पताल में डॉक्टर और लड़के की बातचीत, அல்லது या किसी खेल के बारे में 2 लड़कों की बातचीत. 12th ரோமன் லெட்டர் பாருங்கள், இது வந்துட்டு பத்திர, அதாவது लेटर राइटिंग நீங்கள் எழுதுவீங்க. हिंदी सीखने की आवश्यकता बतलाते हुए अपने मित्र के नाम पर एक पत्र लिखिए, அல்லது किसी पुस्तक बेचने वाली कंपनी को कुछ पुस्तकों भेजने का ऑर्डर दीजिए. ஒன்று வந்து புக்கு கம்பெனிக்கு வந்துட்டு புக்கு வந்துட்டு ஆர்டர் பண்ண சொல்லி ஒரு லெட்ரு. மேலே இருக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹிந்தியினுடைய அவசியத்தை பற்றி உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு ஒரு லெட்டர் எழுத சொல்கிறாங்க. நான் எதுக்கும் தமிழ் மீனிங் சொல்லலை, பட் ஜஸ்ட் இது லெட்டர் ரைட்டிங்கிறதுனால சொன்னேன். அடுத்து 13th ரோமன் லெட்டர், கிசி எக் ஷீர்ஷக் பர் நிபந்தன் லிக்கிய, கீழே வந்துட்டு கட்டுரை இருக்கும், இதை நீங்கள் எஸ்ஏ டைப்பில் எழுதுவீங்க. சைடு ரைட்டிங்லாம் கொடுத்து எழுதினா தான் மார்க்ஸ் கிடைக்கும். இது 10 மார்க்கு, ஏதாவது ஒன்று தான் எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒன் மேரா நகர், செகண்ட் ஒன் பாக், தேர்ட் ஒன் தாஜ்மஹல். அடுத்து 14th ரோமன் லெட்டர் பாருங்கள், अपनी प्रांतीय भाषा में अनुवाद कीजिए, அதாவது கீழே கொடுத்துருக்காங்க ஒரு பேராகிராஃபு, இது தன்னுடைய தாய்மொழியில் நீங்கள் எழுத சொல்கிறாங்க. இங்கிலீஷ்லேயும் எழுதலாம், தமிழ்லேயும் எழுதலாம். அதாவது இதை நான் படித்து காமிக்கிறேன் ஒரு தடவை. दिल माजन पर बैठने वाला पहला मुग़ल बादशाह बाबर था, वो बड़ा ही बुद्धिमान और विद्वान था, वो उसे कला से बड़ा प्रेम था. बाबर के बाद हुमायूं सिंहासन पर बैठा, उसे ज्योतिष शास्त्र से बड़ा प्रेम था, वो नक्षत्रों का हिसाब करके उसी के अनुसार अपना दरबार किया करता था. कहते हैं कि एक बार किसी मिस्ती ने उसके प्राण बचाए थे. हुमायूं ने उसको 3 घंटे के लिए बादशाह बनाया था. இதை நீங்கள் தமிழ்லையோ இல்லை இங்கிலீஷ்லேயோ எழுதுங்க, தமிழில் இல்லை இங்கிலீஷ்லேயோ எழுதணும். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 14th ரோமன் லெட்டர், अपनी प्रांतीय भाषा में अनुवाद कीजिए. ஸோ இது மொத்தம் இதில் என்ன இருக்குன்னா, இதுக்கு 5 மார்க்கு, தமிழ்லையோ இல்லை இங்கிலீஷ்லையோ நீங்கள் இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுவீங்க. அடுத்து கடைசி ரோமன் லெட்டர் 15th ரோமன் லெட்டர் என்ன இருக்குன்னா, ஹிந்திலேயே அனுவாத் कीजिए, இங்கிலீஷ்லையும் கொடுத்துருப்பாங்க, தமிழ்லையும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதை ஹிந்தியில் எழுதுங்க, இதுக்கு 10 மார்க். ஸோ இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நீங்கள் கிராமர் தெரிஞ்சுன்னா இது ரொம்ப ஈஸியாக எழுத முடியும். ஜூம் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ இது வரைக்கும் நம்ம மத்தியமா கொஸ்டின் பேப்பர் செகண்ட் பேப்பர் பார்த்துருப்போம். நேற்றுக்கு ஃபஸ்ட் பேப்பர் போட்டிருந்தேன். ஸோ இப்போது இன்னும் ஒரு 1 வீக்கில் எக்ஸாம் வரக்கூடிய நிலையில் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்து நம்ம ராஷ்டிர பாஷா பிரவேசிக்கா இதெல்லாம் நம்ம போட போகிறோம். நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.